ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசையோடு இணைந்து வரக்கூடிய நவக்கிரக அதிரடி மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய வட்ட பாதையில் அதிரடியான மாற்றம் ஏற்படவிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, புதன் பகவான், சுக்கிரன் போன்ற மாத கோள்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அதிலும் அமாவாசை தினத்தன்று உருவாகக்கூடிய இந்த கிரகம் மாற்றம் சற்று வீரியமிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதிலும் பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வக்ர சஞ்சாரத்தால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் தனி நபர்களினுடைய தனிப்பட்ட விஷயங்களில் நல்ல அப்படி இல்லைன்னா கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்தவாறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய வக்ர இயக்கம் அப்படிங்கிறது பல ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களை அதிகபட்சமாகவே கொடுக்கும். இதன் காரணமா பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் சிறிது கொந்தளிப்பான சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்வீங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பிரச்சனைகள், குடும்ப அமைதியின்மை, வீடு மாற்றம், அப்படி இல்லைன்னா சொத்து தகராறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க உணர்ச்சி ரீதியா சற்று நிலையற்றதாகவும் இருப்பீங்க. குறிப்பா பெரியவர்கள் அப்படி இல்லைன்னா பெற்றோருடன் இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துக்களை வாங்குறது, அப்படி இல்லைன்னா பெரிய முதலீடுகளை செய்யறது நல்லதல்ல. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தங்களை தாங்களே சுய பரிசோதனைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகளில் எங்கே தவறு செய்தாங்க அப்படிங்கிறத கண்டறிய அவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில் அழுத்தம் இருந்தாலும் குருவினுடைய பெயர்ச்சி நீதியின் பாதையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். அதே நேரம் தியானம், அமைதி அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் பெற்றோருக்கு சேவை செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நேர்மையான மாற்றத்தை எதிர்கொண்டாலும் பல வகையில் எதிர்மறையான தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் பார்த்தீங்க அப்படின்னா பணம், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அது மட்டும் இல்லாமல் குடும்பம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது சிக்கல்கள், போராட்டங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவப்பெயர், வீண்படி சுமத்தப்படவும் நேரலாம், தேவையே இல்லாமல் குற்றச்சாட்டப்படலாம். இல்லைன்னா சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கும் ஆளாக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. எந்த ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டாலும் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் அந்த விஷயம் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் யாரையும் எதற்காகவும் நம்ப வேண்டாம். யாருடைய பேச்சையும் கேட்டு ஆடினீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தையும் விளைவுகளையும் அதிகப்படுத்திடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் விரும்பிய பலன்கள் கிடைத்தாலும் கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புக்கு மாறான விஷயங்கள் நடைபெறுவதால் ஏமாற்றம் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுங்க. யாரை நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தனிப்பட்ட உறவுகள், அதிலும் குறிப்பாக வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளில் சிரமங்கள் ஏற்படக்கூடும். தவறான புரிதல்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் நலம் ரீதியாக செரிமான பிரச்சனைகள், சோம்பல், அப்படி இல்லைன்னா மன அழுத்தம் தோன்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாய்
இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது தற்காலிக லாபங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது, முக்கியமான முடிவுகளை தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது அவசியங்க. சில வார்த்தைகள் சிறிய சண்டைகள் மற்றும் உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தலாம். நிதி எச்சரிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதிர்பாராத செலவுகள் காரணமாக கடன் சுமை தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே நேரம் காலம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை பற்றி அறிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. இருப்பினும் பொறுமையும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் அதிகம் தேவைப்படுங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகள் தற்காலிகமாக தடைப்பட்டாலும் சிறிது காலத்திற்கு பிறகு, இந்த 28 நாட்களுக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு அது ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்துமே கைகூட ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தை மட்டும், அதாவது நவம்பர் 19ஆம் தேதியில இருந்து அடுத்து வரக்கூடிய 28 நாட்களுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாரா நிதானமாக செயல்படக்கூடிய பட்சத்தில் இந்த காலத்தில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதில் வெளிவர முடியும், எளிதாக சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ இல்லை குடும்ப வாழ்க்கையிலையோ அந்நியர்களையோ மூன்றாவது நபர்களையோ தலையிட செய்யாதீங்க. அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்திலையும் தேவையில்லாமல் தலையிடுவதும் உங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தலாம். அதே நேரம் யாரை நம்பியும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, வாக்குறுதிகள் கொடுக்கறது, பரிந்து பேசுறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த நேரத்துல பண வருவாய் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்க செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள்ல நீடித்திருந்த தடைகள் விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். தடை தாமதங்கள் விலகுங்க. உங்களுக்கு நல்லபடியான சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி வம்பு வழக்கு ஏதாவது இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. வேலை இல்லாத பல இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரும்பிய வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு திறமைக்கு ஏற்று, கல்விக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒருவேளை நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க, பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருந்தாலும் கூட உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய இடமாற்றமோ, ப்ரமோஷனோ, ஊதிய உயர்வோ, சலுகைகளோ இல்ல பரிசு பொருட்களோ ஏதாவது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். திறமையின் காரணமா உங்களுக்கு சில சலுகைகளும் பாராட்டுதல்களும் கிடைக்க பெறலாம். அதோடு சம்பள உயர்வு உருவாவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. நாலாபுறத்துல இருந்து பண வருவாய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதிலும் அதிகமான சுபவிரய செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. அதற்கு ஏற்றவாறு நீங்க தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தேவையில்லாம நீங்களே போய் அவமானப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா பெயர் பழி சொல்லுக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற போகிறது. மேலும் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது, எந்த விஷயத்துல சாதகமான பலன்கள் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கணும், எதுல நீங்க கவனமா செயல்படணும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகாரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சவால்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய கோபத்தையும் பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் அதில் வெற்றி பெற்றா நீங்கள் விரும்பிய ஒரு பலன்களை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே
மாதிரி ஒழுங்கற்ற வழக்கங்கள் மற்றும் மோசமான உணவு பழக்கங்களும் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். தேர்வுகள் அப்படி இல்லைன்னா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தாம போகலாம். இந்த காலகட்டத்தில் தொழிலதிபர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். அதே நேரம் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதையோ அல்லது வேறு எந்த திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்வதையோ தவிர்க்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் குறிப்பிடத்தக்க இழப்புகளை அது ஏற்படுத்தும். அதனால இழப்புகளை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை பணத்தை மற்ற விஷயத்தில் முதலீடு செய்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தங்களுடைய காதல் உறவுகளில் முன்னேற எந்த நடவடிக்கையும் எடுக்கிறத கவனமாக பரிசீலிக்க பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரம் எதிர்பாராத பெரிய செலவுகள் தங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம்.